வாழ்க நலத்துடன். நெறைய பேர் வந்து சுண்டல் குழம்பு ரெசிபி வந்து செஞ்சு பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதில சின்ன சின்ன சந்தேகம் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. சுண்டல் குழம்பு வந்து நெறைய சின்ன வெங்காயம் போடணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் வந்து நெறைய இல்ல அப்படின்னா வந்து கொஞ்சமா சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கு சரிசமமா வந்து பெரிய வெங்காயம் போட்டாலுமே வந்து டேஸ்ட் வந்து மாறாதுங்க. பட் பெரிய வெங்காயமே ஃபுல்லா போட்டீங்கன்னா, கண்டிப்பா குழம்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சமா சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பத்திய குழம்ப பத்தி கேட்டிருந்தீங்க. இப்ப பத்திய குழம்புனா என்ன அப்படின்னா வந்து நெறைய பேருக்கு வந்து புளி இல்லாம வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ புளி இல்லாம வந்து நீங்க புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னா வந்து, நீங்க 2 தக்காளி போடுற இடத்துல வந்து நீங்க 4 தக்காளி போட்டீங்க அப்படின்னா வந்து, அந்த புளிக்குழம்போட டேஸ்ட் வந்து கண்டிப்பா மாறாதுங்க. அந்த புளி ஊத்தாதே நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ நீங்க கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு பொடி வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா வந்து, நீங்க வீட்ல அரைச்ச சாம்பார் பொடி இருந்துச்சு அப்படின்னா வந்து, அந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூனும், 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு பண்ணீங்க அப்படின்னா வந்து, அந்த புளிக்குழம்பு வந்து டேஸ்ட் வந்து மாறவே மாறாதுங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்!